இங்க நிக்குது யாரு? யாருன்னு சொல்றா? யாரா நீ? ஏண்டா கூட வந்தவங்க திருச்சி பேச்ச நீங்க என்ன பண்ணுத? திரும்புடா. நானேதான் சார். என்ன தவிர இந்த சேசல்ல வாண்டடா யாரு சார் வருவா? பண்டிகைதான் கூட்டமா வரும். சிங்கம் தனியா தான் வரும். நான் சொல்லல என் தலைவன் தனியா தான் வருவான்னு. சிங்கம் இல்ல அந்த எட்டி மீச்சு பண்ண தெரியுமா? இல்ல சீக்கு வந்த கோழி தனியா தான் நிக்கும். ஏசி வர நேராச்சு வெளியே போடா. சார் ஏசி வரட்டும் சார். ஈட்டா தானே இருக்கும், கூலிங் ஆயிட்டு போறோம். ஆமா நீங்க ஏன் ஈட்டா வரீங்க? இல்ல நான் எந்த ஏசி சொல்றேன், நீ எந்த ஏசி சொல்ற? நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்றேன். யாரு வரட்டும், வந்து நம்ம கெத்து என்னன்னு பார்க்கட்டும் சார். பார்க்கட்டும். அந்த ஏசியே வந்தாலும் ஆண்டவனே வந்தாலும் நான் இருக்கேன் தலைவா. தலைவன் வாழ்க, தலைவன் வாழ்க. இப்ப பாத்தி இல்ல என் தொண்டர் கூட கொந்தளிப்ப பாத்தி இல்ல. ஏல ஒருத்தன் தானே கத்துதான். ஒருத்தன் 9 ஆவான். 9 கோடி ஆகும். கோடி பல கோடிகள் ஆகும். கூடிய சீக்கிரம் நானு சிஎம் ஆயிருவல்ல தொண்டா. ஆமா இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்ததே இல்லையே. நானும் தான் தலைவா. தெரியாத தலைவன் கத்தி குளிக்க போனேன். நாட்டுல தீ குளிக்கிற எவனுக்கடா தலைவனை தெரியுது? தலைவா எந்த கட்சியில இருக்கிறீங்க? கட்சி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. ஐயோ, இது வரைக்கும் எந்த தலைவன் என்ன தோண்டனா ஏத்துக்கிட்டது இல்ல. எனக்கு ஒரு புது தலைவன் கிடைச்சிருக்கிறான். எனக்கு இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாம் அவன் பாத்துக்குவான். மரியாதை வெளியே போ முதல்ல. எல்லோருக்கும் வணக்கம். நான் சென்று வருகிறேன். அனைவரும் எனக்கு விடை கொடுங்கள். அந்த டப்புன்னு அடிச்சு விட தெரியுமா? நீ என்ன போர்க்களத்துக்கா போற விடை கொடுக்கிறதுக்கு? தொண்டா நான் ஆரம்பிக்க போற கட்சியில நீதான் கோபாசே. ஏன் தலைவா கோச்சுக்கிறீங்க? ஏன்னா கோபாசன் என்னன்னு தெரியாதா? டேய் கோபாசேனா உனக்கு தெரியாதா? எனக்கும் தெரியாது. அப்ப நான் ஆரம்பிக்க போற கட்சியில நீதான் கோபாசே. டேய் நீ வெளிய போறியா? போ. தொண்டர்களே நான் விடை பெறுகிறேன். நீ போ தலைவா. எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. அதான் நீ இருக்கல்ல. எண்ணி 3 நாளுக்குள்ள இங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கட்சியில சேர்த்தறேன். நீ 8 முதல் கொண்டு கம்பளி மீச என்ன பேச்சு பேச மாட்டியா? இன்னும் 3 நாள்ல என் தொண்டர்களை எப்படி வெளிய கொண்டு வரேன்னு பாரு. ஆமா அவங்க வெளிய போயிருவாங்க, நீ உள்ள போயிருவ. போ முதல்ல. வணக்கம். தம்பி தம்பி என்ன கடைசியா வந்த நம்பர் எடுத்து கொடு. ஏன் உனக்கு ஆபரேட் பண்ண தெரியாதா? டச் போனு எனக்கு தெரியாது. மிஸ் கால லாஸ்ட் நம்பரா? இல்ல கடைசி நம்பர். தேங்க்ஸ் அண்ணே. நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். நான் கேக்கேல போல்ட் இல்லண்ணே நல்லா தேடி பாறா. யாரு இல்லண்ணே. நீ அந்த பக்கம் தேடி பாரு. கேக்க நகர்ல இருக்க. கேக்க நகர் தானே? டேய் நேரா லாக்கப் உள்ள வந்து பாரு. சரிண்ணே. டேய் நல்லா பாருங்கடா. அண்ணா நம்ம அண்ணா இங்கே இல்லண்ணே. டேய் அங்கேயும் பாரு. அங்க யாருமே இல்லண்ணே. அண்ணா இங்கேயே இல்லண்ணே. டேய் எங்கடா இருக்கீங்க? கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன் தானே இருக்கேன். வெளியில மாதா கோயில் இருந்துச்சா? மாதா கோயிலா? மாதா கோயில் இருந்துச்சுனே. லெஃப்ட்ல திரும்பும்போது ஒரு கிரவுண்ட் இருந்துச்சா? கிரவுண்ட் இருந்துச்சாடா? ஆமா இருந்துச்சுண்ணே.
அண்ணே தம்பி பாத்துருக்கான் கிரவுண்ட் இருந்துச்சான். பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தானே பேசுறேன். டேய், திருச்சியில கேகே நகர் காமராஜர் சாலையில உள்ள போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு யார கேட்டாலும் சொல்லுவாங்களேடா. திருச்சியா? அடடா, இது தெரியாம சென்னையில இருக்கிற கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டேன். மானங்கட்ட மடச்சாம்பிராணிகளா, உடனே திருச்சிக்கு வாங்கடா. வரட்டானே? வாங்கடா. டேய் அண்ணன் திருச்சியில இருக்கிறானா? வாங்கடா திருச்சிக்கு போலாம். வா ஓடியா. திருச்சியில் உள்ள கேக்கினருக்கும் சென்னையில் உள்ள கேக்கினருக்கும் வித்தியாசம் தெரியாம தடிச்சு போறான். இந்த ரவுடி பேருலாம் முட்டா பேருக்கு தெரியாம போச்சு பத்தியா? அடியாள அவருக்கு மூளை இருக்கு. நீ அந்த கேஸ் தானடா? ஏய், என்ன வரும்போதே கத்திட்டு வர்ற? சீக்கிரம் அனுப்பியா, சரக்கு ஓட்டணும். டா, நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நான் ஒண்ணும் நீ வச்ச ஆள் கிடையாது. வந்தா கம்முன்னு இருக்கணும். இந்த மொறப்பெருப்புலாம் நோட்டு வாங்கும்போது எங்க போச்சு? அப்ப வராத ரோசம் இப்ப வருதோ? ஏய், நடக்கிறதே வேற, கம்முன்னு இரு. யோ, மாசம் கறிட்டா வந்து கறக்குறல்ல, அப்புறம் என்னத்துக்கு இவன் கூட்டு வந்தா? என்ன சொல்லுங்க. ஓவரா சவுண்ட் விடுற, அடிச்சு தோச்சு தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. இல்லம்மா, அது வாய மூடுறீ. யாரையா இவ? மேடம், என்னையா கேஸ்? கஞ்சா வித்துந்தா மேடம் ரோட்ல. ஓ, கஞ்சா விக்கிற கம்முனாட்டி நீ ஸ்டேஷனுக்குள்ளே வந்து நியாயம் பேசுறியா? இனிமே வாயை திறந்து பேசுன கிழிச்சிருவேன். கிழிச்சு போய் ஓர பண்ணிலடி. என்ன ஏட்டையா இவளெல்லாம் பேச விட்டுக்கிட்டு? அஞ்சலா, என்னத்து ஸ்டேஷன்ல வந்து மனுஷா கஷ்டப்படுத்துற? என் மனுஷன் தாங்கல தெரியுமா? என்னது? அஞ்சல, நீ என் நெஞ்சில எட்டி விட்டா கொலஞ்சிரும். அஞ்சல, உன்னை என் நெஞ்சில எப்படிலாம் வச்சுனுக்கேன் தெரியுமா? அது உனக்கு வார்த்தையால சொன்னா புரியாது. பாட்டாவே பாடி காட்டுறேன். கண்டாங்கி கட்டின்னு கஞ்சா வித்த பொண்ணு, கருவாடும் சுண்ட கஞ்சும் சொக்க தந்த பொண்ணே, உன் கண்ணுக்கு 5 லட்சம் தாரேன். அடி செருப்பால நாய, 50 ரூபா பொட்டலத்துக்கு கடன் சொல்ற நாய் நீ. நீ என் கண்ணுக்கு 5 லட்சம் தர போறியா? ஓங்கி விட்டா குத்தவே இல்ல, கத்துற. ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து தம் அடிக்கிறியா? டேய், இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தேங்காய் மாதிரி உடச்சிருவேன். ஏய் நிக்கிறியே, 2 பேரும் இங்க போய் உட்காருங்க. சொல்றாருல்ல, அங்க போய் உட்காரலாம் வா. டேய், லாக்கப்ல போட்டுட்டாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்றியா? கலைஞர்களுக்கு சிறையில தாண்டா ஸ்கிரிப்ட் சிறப்பா வரும். என்னடா வெளியில போறப்ப வெற்றியோட போற. சரி. என்னடா? ஒரு 4 நாள் உள்ள இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கெத்தா போலாமா? இதென்ன சத்திரமா? போடா வெளியே. ஓகே ஓகே. மனிதன் தானா, மனிதன் தானா இல்லை. சொல்றா மாப்ள, உள்ளதான் இருக்கேன். எவனும் கண்டுக்க மாட்டேன் மாப்ள. 7:30 எட்டி பாக்குது. எப்படி உள்ள போற மட்டும் பாடுறா மாப்ள. உனக்கு தெரியுமா, ஜெயில முன்ன மாதிரி கிடையாது மாப்ள. இப்போ வாரத்துக்கு 1 நாள் சிக்கனும் மீனும் போடுறாங்களாம். மாசம் 1 நாள் மட்டன் போடுறாங்களாம். அது எப்படி? அப்படியே பெப்பர் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி தராங்களாம்டா. 10 பைசா செலவில்லாம உடம்ப பின்னு ஏத்துறதுக்கு இந்த இடம் தான்டா லாய்க்கு. நான் என்ன கதையா சொல்றேன்? என்ன வைடா போன. ஓகே ஓகே ஓகே.
பட்டு சேலை காத்தாட பருவமேனி கூத்தாட கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அழைத்தவளே. பா சிட்டு சிக்குன்னு இருக்கா, தள்ளிட்டு வந்துட்டியா? ஏய், மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடு. இதுக்கு மேல நீ வாய் திறந்து பேசுன என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. வெற்றது வாசி மாதிரியே இருக்கான். என்ன உட்கார்ப்பா, இனிமே இவன் பேசக்கூடாது.